Hi friends, welcome back to the channel. Have, has, had. இதை பத்தி நம்ம 2 days முன்னாடி டீடைலா பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த have, has, had கூட been சேர்ந்தா என்ன மீனிங் அண்ட் எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம்னு சொல்லி டீடைலா பார்க்க போறோம். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். have been and has been இந்த ரெண்டையும் நம்ம present perfect tenses கூட யூஸ் பண்றோம். இந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஒரு செயல் பாஸ்ட்ல தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை குறிக்கிறதுக்கு have been and has been யூஸ் பண்றோம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம have been யூஸ் பண்ணுவோம், இன்னொரு டைப் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு has been யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் have been ஓட யூசேஜஸ் பார்க்கலாம். இந்த have been I, you, we, they இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும்ல, செயலை செய்றவங்க. நான், நீ, நீங்கள், நாம், நாங்கள், அவர்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு plural nouns வந்துச்சுன்னா நம்ம have been யூஸ் பண்றோம். plural nounsனா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் ஐகார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஓகே, இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். Subject plus have plus been plus verb plus ing plus since or for plus time period. இதுதான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். என்ன சப்ஜெக்டோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் have been, அதுக்கப்புறம் plus verb plus ing. verbனா செயல், நீங்க என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது. இப்போ பாடிட்டு இருக்கீங்கன்னா sing, பேசிட்டு இருக்கீங்கன்னா talk. sing plus ingனா singing, talk plus ing talking plus since or for. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த சென்டென்ஸ்ல ஏதாவது டைமை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். பிளஸ் அந்த டைம் பீரியடை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதுல சின்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பர்டிகுலரா ஸ்டார்டிங் பாயிண்ட சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட சொல்லலை அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, நான் 2 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாஸ்ட்ல ஒரு செயல் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் வெயிட் பண்ணது பாஸ்ட்லயே தொடங்கிருச்சு, தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க have been அல்லது has been யூஸ் பண்ணிக்க போறோம். have been யூஸ் பண்ணணுமா இல்ல has been யூஸ் பண்ணணுமா? சப்ஜெக்ட்ல நான் அப்படின்னு சொல்லி இருக்கு, I. அப்போ நம்ம have been யூஸ் பண்ணிக்கணும். அப்போ சப்ஜெக்ட் I பிளஸ் have been பிளஸ் verb. என்ன verb இங்க? வெயிட் பண்றது தான் verb. காத்து கொண்டிருக்கிறேன். அப்போ வெயிட் பிளஸ் ing வெயிட்டிங் பிளஸ் since அல்லது for. இங்க since யூஸ் பண்ணணுமா இல்ல for யூஸ் பண்ணணுமா? இந்த இடத்துல நான் 2 மணி நேரமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், டைம் பீரியட சொல்லியிருக்கேன். பட் ஸ்டார்டிங் டைமை சொல்லல, எப்பத்துலேருந்து நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொல்லல. அப்போ நம்ம since யூஸ் பண்ணக்கூடாது, for யூஸ் பண்ணிக்கணும். for பிளஸ் டைம் பீரியட். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அப்போ 2 hours. I have been waiting for 2 hours. ஓகேவா? இப்போ since வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, அவர்கள் 2020 இருந்து ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ல அவர்கள் இருக்கு, அப்போ நம்ம have been யூஸ் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் they plus have been plus verb. என்ன verb? படிக்கிறது தான் இங்க verb. அப்போ learn plus ing learning. இங்கிலீஷ் பக்கத்துலேயே நம்ம சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னு தெரியணும்ல. அப்போ இங்கிலீஷ் பிளஸ் since or for. என்ன யூஸ் பண்ணணும்? இங்க நல்லா பாருங்க, நான் ஸ்டார்டிங் டைமை சொல்லிட்டேன், 2020 இருந்தே படிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம since யூஸ் பண்ணிக்கணும். since பிளஸ் டைம் பீரியட் 2020. They have been studying English since 2020. ஓகேவா? உங்களுக்கு இந்த since and for யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க தமிழ்ல அதை சொல்லி பாருங்க. சொல்லி பார்க்கும்போது இருந்து அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா since யூஸ் பண்ணிக்கணும். இருந்து அப்படின்னு வராம ஆக அப்படின்னு வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 2 மணி நேரமாக அப்படின்னு சொன்னா ஆக வந்துச்சுன்னா for யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ சேம் எக்ஸாம்பிள்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதுல நம்ம என்ன மென்ஷன் பண்ணல? டைம் பீரியட மென்ஷன் பண்ணல.
அப்போ since அல்லது for யூஸ் பண்ண வேண்டாம், டைம் பீரியடையும் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த verb plus ing ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். I have been waiting. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நெகட்டிவ்னா இப்போ நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ், நடக்கவில்லை அப்படின்னா அது நெகட்டிவ். அவ்வளவுதான். நெகட்டிவ்ல ஒன்றும் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ் பக்கத்துல பீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி நாட் ஆட் பண்ணிக்கிறோம். ஹாவ் பிளஸ் நாட் பிளஸ் பீன் பிளஸ் verb plus ing plus since or for plus time period. அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ பல மாதங்களாக உடற்பயிற்சி செய்யவில்லை. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ல நீ இருக்கு. இப்போ யூ பிளஸ் ஹாவ்க்கு பக்கத்துல நாட், அதுக்கப்புறம் பீன் பிளஸ் verb. இங்க என்ன verb? உடற்பயிற்சி. அப்போ எக்ஸசைஸ் பிளஸ் ing எக்ஸசைசிங் பிளஸ் since or for. இந்த சென்டென்ஸ் பாருங்க, பல மாதங்கள் ஆக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகன்னு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? for பிளஸ் பல மாதங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல months. அப்போ you have not been exercising for months. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். சின்ஸை வச்சு பார்க்கலாம். சண்டைக்கு பிறகு நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் நாங்கள். அப்போ we பிளஸ் have பிளஸ் not பிளஸ் been பிளஸ் என்ன verb? இங்க பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see. இப்போ see பிளஸ் ing seeing. ஒருவரை ஒருவர் பார்க்கல, அப்போ each other பிளஸ் since or for. நல்லா பாருங்க, சண்டைக்கு பிறகுன்னு அதை நான் குறிப்பிட்டு சொல்லிட்டேன். அப்போ since பிளஸ் the fight. ஏன்னா சண்டைக்கு அப்புறம் தான் நான் பார்க்கல. அப்போ we have not been seeing each other since the fight. இப்போ அடுத்தது இன்ட்ராகேட்டிவ், அதாவது கொஸ்டின் ஃபார்ம் சென்டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ்னா நம்ம கொஸ்டின் கேட்கும் போது have been எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். have பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் been பிளஸ் verb பிளஸ் ing பிளஸ் since அல்லது for பிளஸ் டைம் பீரியட். நம்ம என்ன பண்றோம்? அந்த have முன்னாடி கொண்டு வந்துரும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, நீங்கள் நீண்ட காலமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ யூ. அப்போ have been தான் நம்ம யூஸ் பண்ணணும். கொஸ்டின் கேட்கும் போது have நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். have பிளஸ் யூ பிளஸ் been பிளஸ் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறோம். கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? learn. அப்போ learn பிளஸ் ing learning. என்ன கத்துக்கிறோம்? இங்கிலீஷ். இப்போ learning English பிளஸ் for since. நல்லா பாருங்க, நீண்ட காலமாக ஆகன்னு சொல்லியிருக்கு. அப்போ for யூஸ் பண்ணணும். பிளஸ் என்ன டைம் பீரியட்? நீண்ட காலம். அப்போ long. Have you been learning English for long? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், அவர்கள் கடந்த ஆண்டிலிருந்து இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்கிறார்களா? இப்போ இந்த இடத்துல அவர்கள் they. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு have யூஸ் பண்ணிக்கணும். Have they been பிளஸ் என்ன பண்றாங்க? வேலை பார்க்கறாங்க. அப்போ work பிளஸ் ing working on this project. ஏன்னா எந்த வேலை பார்க்கறாங்க? இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கறாங்க, அதனால on this project பிளஸ் since or for. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டில் இருந்து அப்படின்னு இருக்கா? அப்போ since யூஸ் பண்ணணும். பிளஸ் டைம் பீரியட் லாஸ்ட் இயர், ஏன்னா கடந்த ஆண்டிலிருந்து அப்படின்னு சொல்றேன். அப்போ லாஸ்ட் இயர். have they been working on this project since last year? அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு have been பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ அடுத்தது has been பார்க்கலாமா? has been அதே present perfect tenses தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா subject he she it வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அவன் அவள் அது அல்லது இது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது நம்ம has been யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ அடுத்தது நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல அங்க பார்த்த மாதிரி தான் சப்ஜெக்ட் பிளஸ் has been plus verb plus ing plus since or for plus time period. இதே நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம not ஆட் பண்ணிக்க போறோம். subject plus has plus not plus been plus verb plus ing plus since or for plus time period. Interrogative question form sentenceக்கு has முன்னாடி கொண்டு வந்துருவோம். has plus subject plus been plus verb ing plus since or for plus time period. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தா போச்சு அப்படின்னா had been மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். had been இதோட பாஸ்ட் டென்ஸ் தான்.
ஆனா அதுல கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ அவன் படித்து கொண்டிருக்கிறான் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அவன், he. அப்போ நம்ம has been யூஸ் பண்ணிக்கணும். அதே சேம் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் பிளஸ் has பிளஸ் been பிளஸ் verb பிளஸ் ing, since or for பிளஸ் டைம் பீரியட். இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் பீரியட் மென்ஷன் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த verb பிளஸ் ingயோட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். he சப்ஜெக்ட் பிளஸ் has been பிளஸ் படிச்சிட்டு இருக்கான்னா ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டடி பிளஸ் ing studying. he has been studying. இப்போ இதுவே அவன் 3 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க டைம் பீரியட மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம டைம் பீரியட் ஆட் பண்ணணும். he has been studying plus since or for ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நேரமாக ஆகன்னு சொல்லியிருக்கு. அப்போ for plus எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம். அப்போ he has been studying for 3 hours. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், அவள் 2022 இருந்து இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ இந்த இடத்துல அவள் தான் சப்ஜெக்ட். அப்போ she has been யூஸ் பண்ணணும். பிளஸ் வேலை பார்க்கறதுக்கு work, working. இங்கன்னு இருக்கு. அப்போ here பிளஸ் since or for இந்த இடத்துல இருந்து அப்படின்னு வேர்ட் இருக்கா, 2022 இருந்து அப்படின்னு இருக்கு. அப்போ since யூஸ் பண்ணணும். since எப்பத்துல இருந்து, 2022. அப்போ she has been working here since 2022. இப்போ அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது அப்படின்னா நம்ம நார்மலா வீட்டுல நம்ம கேட் டாக்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுவோம்ல அது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த அது அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹியூமன் பீயிங்கை யூஸ் பண்ண மாட்டோம். அனிமல்ஸ் இல்லைன்னா அதாவது ஒரு பொருட்களை யூஸ் பண்ணிப்போம். அப்போ அது இது அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் has been. தூங்குறதுக்கு sleep plus ing. it has been sleeping. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நெகட்டிவ்ல நாட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ சேம் மேல பார்த்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். அவன் படித்து கொண்டிருக்கவில்லை, இல்லைன்னு சொன்னாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ he has not ஆட் பண்ணிட்டு அடுத்து been plus studying. he has not been studying. has not hasn't அப்படின்னு கூட சொல்லலாம். he hasn't been studying. இப்போ அடுத்தது இன்ட்ரோகேட்டிவ். கொஸ்டின் ஃபார்ம் சென்டென்ஸ்ல என்ன பண்ணுவோம், has முன்னாடி கொண்டு வந்துருவோம். இப்போ அவள் 2022 இருந்து இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாளா கொஸ்டினா கேட்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த has முன்னாடி கொண்டு வந்துட வேண்டியதான். has she been working here since 2022? அவ்வளவுதான். ஓகேவா? had been மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்து இந்த have been and has been உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.